வணக்கம் நண்பர்களே. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு காலங்காத்தால ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு ஜில்லு வாட்டர்லயே மூஞ்சி கழுவிட்டு அடுத்து பல்ல விளக்கிட்டு ஃபர்ஸ்ட் போன இடம் தான் கிச்சன். அண்ட் கிச்சன் எதுக்காக அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வித்தவுட் சர்க்கரையில ஒரு பிளாக் காஃபி போடுறதுக்காக தான். அதுவும் அன்னைக்கு எதிர்பாராத விதமா எலுமிச்சம்பழம் வேற இருந்துச்சு. அதனால இன்னும் குஜால் ஆயிருச்சு. அப்புறம் நீங்க சக்கரை இல்லாத கருப்பு காப்பி அப்படியே குடிக்கிறத விட அதுல ஒரு லெமனை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி குடிச்சீங்க அப்படின்னா நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. அந்த மாதிரி மஜாவா இருக்கும். கைஸ் நான் சும்மா சொல்லல. ஒரு நாள் டீ காஃபிக்கு பதிலா அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அந்த புதுசா ட்ரை பண்றேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா எப்பவுமே ஜிம்முக்கு மதியம் தானே போறோம். இன்னைக்கு ஒரு நாள் காலையில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 2 கால் வாகனத்தை தூக்கிட்டு காலங்காத்தால வாயிலாம் நடுங்க ஜிம்முக்கு போய் சேர்ந்துட்டேன். அங்க போனாதான் நம்ம வரக்கூடாத டைமுக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னே தெரிஞ்சது. ஏன்னா சரியான கிரௌடு. அதுக்குள்ள நம்ம வாத்தியார் வந்து புதுசா மைக் வாங்கியிருக்கேன்னு சொன்னாப்ல. அதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்துட்டு கிரௌட் எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். அதன்படி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிரஸ்ல ஒரு 15 4 செட்ஸ் போட்டேன். அடுத்து இன்க்ளைன்ட் பெஞ்ச் பிரஸ் போட்டேன். இது போடுறப்ப நெஞ்சிலாம் சரியான வலி. அடுத்ததா டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ்ல ஒரு 15 4 செட்ஸ் போட்டேன். அப்புறம் கடைசியா பெக் ஃபிளைஸ்ல ஒரு 15 4 செட்ஸ் போட்டுட்டு ஜிம்முக்கு ஒரு பாய் சொல்லிட்டு 2 கால் வாகனத்தை தூக்கிட்டு சிக்கன் கடைக்கு போயிட்டு 2 நாளைக்கு தேவையான சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்க சிக்கன் 2 நாளைக்கு அப்படிங்கறதுனால அதை ப்ராப்பரா கழுவணும். அதனால வீட்டுல இருக்க மஞ்சள் எடுத்து கொட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க இடம் மிஷின்ல எடையை பிரிச்சு 2 நாளைக்கு பிரிச்சு ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அடுத்து நம்ம காலை உணவுக்கு தேவையான சிக்கனை ரெடி பண்றதுக்காக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி அடுப்புல போட்டு அது கூட சிக்கனையும் போட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ள நான் சப்பாத்திக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நம்மளோட சிக்கனும் பக்காவா ரெடி ஆயிருச்சு. அப்புறம் போயிட்டு 2வது முறையா பல்ல விளக்கிட்டு வந்து நம்மளோட காலை உணவு பாத்தீங்க அப்படின்னா 150 கிராம் ஒயிட் ரைஸ் அது கூட 200 கிராம் சிக்கன் வச்சு பக்காவா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சனா உடனே ஒரு தலைவலி. என்னன்னா ஸ்கூல் கிளாஸ் முடிஞ்சு அதுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணி முடிக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே ஸ்கேட் போர்டு தூக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம்னு பார்த்தா வெயில் வாஸ் லாஃபிங் இந்த கார்னர். அதனால வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அடுத்து நமக்கு என்னடா வேலை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்பதான் தலையில குண்டு இல்ல அணுகுண்டு தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். என்னன்னா எக்ஸாக்டா இன்னும் ஒரு 4 நாள்ல எனக்கு அடுத்த அரியர் இருக்கு. அதாவது 29ஆம் தேதி. சோ அதனால வாத்தியார்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கரெக்டா ஒரு 2 மணிக்கெல்லாம் எழுந்து சப்பாத்தி போயிட்டு குளிச்சுட்டு வந்து இரவு உணவுக்கு தேவையான சப்பாத்தி வந்து பாக்ஸ்ல மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டேன்னு சொன்னேன். ஆனா எங்கன்னு சொல்லல. என்னோட 15 வேலை இந்த டெக்கத்லான்ல தான். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காஃபியை போட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் கஸ்டமர் ஹேண்டிலிங் லே அவுட் ஒர்க் இதெல்லாம் இருந்து 3 மணிக்கு வந்தேன். 9 மணிக்கு முடிஞ்சது. அப்புறம் ஒரு 8:30 மணி போல பிரேக் எடுத்து இரவு உணவுக்கு தேவையான சப்பாத்தி பிளஸ் சிக்கன் வந்துட்டு நான் வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் அங்கேயே உட்காந்து இரவு உணவு வந்து சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் கடைசியா ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்க இருக்க ஒர்க் எல்லாத்தையும் பக்கவா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கொள்ளு வேவிச்சு வச்சிருந்தாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டு தூங்க போறப்ப மணி 10:45. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிற நண்பர்களே கடினமா இருங்க.